அடுத்து கவுண்டபிள். இந்த கவுண்டபிளுக்கு இன்னொரு பேரு எனுமரபிள், டினுமரபிள் அப்படின்னு 3 பேர் இருக்கு. அது எந்த வேணுனாலும் கேட்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எனுமரபிள் அடிக்கடி கேட்கறது ஒன்றுதான். இதுவும் எனுமரபிள் அல்லது டி எனுமரபிள். சரி, இதனுடைய டெஃபினிஷன்ஸ் பாருங்க. இதனுடைய டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்ல வரன்றது பாருங்க. லெட் ஏ பி ஏ செட்டு. இங்க ஏன்றது வந்து ஒரு செட்டு. லெட் ஐ பி த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர். ஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். பாசிட்டிவ் இன்டீஜர் என்னன்னு சொல்லலாம்? இஜெட் பிளஸ் சொல்லலாமா, இல்ல நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாமா? ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே, ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த செட்டு ஏன்ற செட்டு அந்த பாசிட்டிவ் இன்டீஜரோட ஈக்குவலண்டா இருக்குது அப்படின்னா ஏ இஸ் கவுண்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஈக்குவலண்டா இருந்தா அந்த ஏன்ற செட் என்ன இருக்கணும்? இது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள ரிலேஷன் வந்து என்னவா இருக்கணும்? 1-to-1 இருக்கணும். ஆன் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். ஸோ இந்த ரிலேஷன் வந்து 1-to-1 ஆன் டு ரிலேஷனா இருந்ததுன்னு சொன்னா அந்த செட்டு, எந்த செட்டோட, இந்த ஏன்ற செட்டு ஐயோட, ஐன்றது என்னது? பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே, அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ன்றது இஜெட் பிளஸ் சொல்லலாம், நேச்சுரல் சொல்லலாம். அந்த பாசிட்டிவ் இன்டீஜரோட 1-to-1 ஆன் டு ரிலேஷன்ல இருக்குதுன்னு சொன்னா அந்த ஏன்ற செட்டு கவுண்டபிள். இதுதான் வந்து டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. இதே வேற மாதிரி எப்படி சொல்றாங்க பாருங்க. இதை டெஃபினிஷன் 3 விதமா உங்களுக்கு இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். If a set A is said to be denumerable if there exists a 1-to-1 and on-to relation between A and the set of all natural number. அப்படின்னா ஏன்றது வந்து கவுண்டபிள்னு சொல்லலாம். இன்னொன்று, if the set is finite or countably infinite. சரியா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏன்ற செட்டு ஃபைனைட்டா இருக்கலாம், ஆர் கவுண்டபிளி இன்ஃபைனைட்டா கூட இருக்கலாம். கவுண்டபிளி இன்ஃபைனைட். சரி, எப்படி இருந்தாலும் அந்த ஏன்ற செட் என்னன்னு சொல்றாங்க? கவுண்டபிள்னு சொல்றாங்க. சரியா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் எதெல்லாம் வந்து கவுண்டபிள்னா ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவுண்டபிள். ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ், சரியா, அது கவுண்டபிள். நேச்சுரல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல், சரியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர். நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்க. நேச்சுரல் நம்பர், இன்டீஜரு, ரேஷனல், பாசிட்டிவ் ரேஷனல், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரேஷனல், ரேஷனல் இன் க்ளோஸ்ன்ற இந்த ரேஷனல் இன் 0,1 இதுவும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. 0,1ன்றது இந்த ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இஸ் நாட் கவுண்டபிள். கவுண்டபிளா இருக்குதுன்னா அந்த ஏன்றது என்ன சொல்றோம்னா அன்கவுண்டபிள்னு சொல்றாங்க. அது கவுண்டபிளா இல்லைன்னா அது அன்கவுண்டபிள்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்ப நம்ம கவுண்டபிள் அன்கவுண்டபிளுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிலதை நம்ம அப்படியே சொல்லிக்கலாம். ஓகே, கவுண்டபிள், கவுண்டபிள். இப்ப நம்மளுக்கு கவுண்டபிள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம இது மாதிரி டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பரு, இன்டீஜரு, ரேஷனல், ரேஷனல் இன் க்ளோஸ் 0,1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் இன் என் பாயிண்ட் இரேஷனலா இருந்தாலும் சரி, என் பாயிண்ட் இரேஷனலா இருந்தாலும் அது வந்து கவுண்டபிள் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பரு, காம்ப்ளெக்ஸ் நம்பரு, க்ளோஸ் 0,1, எனி இன்டர்வலு, ஓகே, எனி இன்டர்வல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்ஜிபிரிக் நம்பரு. அல்ஜிபிரிக் நம்பர் வந்து என்னது? ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். அல்ஜிபிரிக் நம்பர்னா ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல். அப்படி நீங்க வந்து நாட் அல்ஜிபிரிக்னா டிரான்சென்டல் நம்பர். ஓகே, டிரான்சென்டல் நம்பர். டிரான்சென்டல் நம்பர் வந்து எது இருக்கு? சரியா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த அளவு மெட்டீரியல் நான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஓகே,
இதுல வந்து மெயின் சிலது வந்து மட்டும் பார்க்கலாம். ஆல்ஜிபிரிக் நம்பரு, டிஸ்கிரீட் சப்செட் ஆஃப் ஆர், பிரைம் நம்பரு, காம்போசிட் நம்பரு, 1 பாயிண்ட் செட், இது எல்லாமே இது இதெல்லாம் அல்ஜிபிரிக் நம்பரு, நான் காம்போசிட், அப்புறம் பிரைம் நம்பர் எல்லாம் ஐசோலேட்டடு. சரியா? அதாவது என்ன பண்றேன்னா, ஒரு இண்டிவிஜுவலா வந்து நம்ம இருந்துச்சுன்னா கண்டிப்பா 1 to 1 ரிலேஷன் வந்து நம்ம கொண்டு வர முடியும். எதுவா இருந்தாலும் 1 to 1 ரிலேஷன் கொண்டு வர முடியுது எல்லாமே வந்து என்ன சொல்லலாம், நம்ம கவுண்டபிள் சொல்லலாம். ஆனா கவுண்ட் பண்ணவே முடியாது. சரியா? இந்த இடத்துல ரியல் நம்பர் வந்து அடுத்து பாத்தீங்கன்னா, ரேஷனலுக்கு அடுத்து எதுவுமே வந்து நீ வந்து ரேஷனல் இருக்கா இரேஷனல் இருக்கானே வந்து அது ஷூரா சொல்ல முடியாது. அன்கவுண்டபிளா இருக்கும். சரியா? அப்படி அன்கவுண்டபிளா இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இரேஸ் நம்பரு, இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர், கேண்டார் செட், முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேண்டார் செட்டு, இரேஷனல் நம்பரு, இதெல்லாம் முக்கியமா நம்ம சொல்லலாம். இரேஷனல் நம்பரு, டிரான்சென்டல் நம்பரு, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆன் ஐஏ, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆன் ஐஏ, இது எல்லாமே முக்கியமானதா சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே கவுண்டபிளுக்கு முக்கியமானதை சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸ் இதுல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதுல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒரு ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் நிறைய பேர் இது டவுட் கேட்டாங்க. √2x such that x belongs to Q, இது ஏன்ற செட்டுன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். x plus √2 such that x belongs to Q. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இது வந்து கொஸ்டின்ல கேட்டிருந்தேன். இந்த ப்ராப்ளம் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, சார் இது வந்து ரேஷனல், ஒரு ரேஷனல் எக்ஸ் வந்து ரேஷனல்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரேஷனலோட பெருக்கும் போது ஒரு இரேஷனலோட கூட்டினாலும் சரி சார் அது வந்து இரேஷனல் தான். இது வந்து பார்த்தா எக்ஸ் பிளஸ் 2ன்றது இரேஷனல். ஓகே, இங்கும் வந்து இதுவும் இரேஷனல் தான், அது எந்த சந்தேகம் இல்லை. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இரேஷனல் வந்து அன்கவுண்டபிள்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எப்படி சார் கவுண்டபிளா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரியா? நீ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க செட் ஆஃப் இரேஷனல் நம்பர், இங்க செட் ஆஃப் இரேஷனல் நம்பர்ல √2 மட்டும் இல்லைங்க, √2, √3, √4, √5 நிறைய இருக்கு. ஓகே, நிறைய இருக்கு. அந்த செட் ஆஃப் இரேஷனல் நம்பர் வந்து அன்கவுண்டபிள். ஆனா இங்க ஒரு சம் கலெக்ஷன், சேம் ஒரே ஒரு கலெக்ஷன் தான் இருக்கு, ஒரு ஐசோலேட்டடா இருக்கு. இதை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த எக்ஸுக்கு வந்து எந்த ரேஷனல் சப்ஸ்டிட் பண்ணாலும் இது ஐசோலேட்டடா இருக்கு. சரி, ஐசோலேட்டடா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவுண்டபிள். அதையும் மீறி இப்ப எக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர் Q1 ஒரு ரேஷனல் நம்பர் சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், √2Q1 அப்படின்ற ஒரு இமேஜ் கிடைக்கும். அப்படியே எக்ஸுக்கு வந்து Q2 அப்படின்ற இன்னொரு நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும், √2Q2 கிடைக்கும். சரியா? Q3 அப்படின்ற ரேஷனல் நம்பர் சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும், √2Q3 தான் கிடைக்க போகுது. அப்ப இதெல்லாம் ஒரு ஐசோலேட்டடா இருக்கு, 1 to 1ஆவும் இருக்கு, ஆன் டூ கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சேம் இங்க அதே மாதிரி தான். எக்ஸுக்கு வந்து ஒரு Q1 எடுக்கிறேன்னா Q1 plus √2, ஆனா இது இரேஷனல் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை, பட் ஐசோலேட்டட். ஓகே, அதை பத்தி இதனுடைய இமேஜ் இது, இதனுடைய ப்ரீமேஜ் இது. அந்த மாதிரி இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 1 to 1 ஆன் டூ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 1 to 1 ஆன் டூ கண்டிஷன் எதோட சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கண்டிப்பா நீ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரோட வச்சுக்கோ. சரி, நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செட் இருக்குது அப்படின்னு சொன்னா அதனோட இமேஜ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, மேப் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து ரேஷனலா எடுத்துக்க சொல்றாங்க. ரேஷன் வந்து ஆல்ரெடி கவுண்டபிள் நம்ம சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் அது கவுண்டபிளா இருந்தா கூட இந்த √x வந்து பாத்தீங்கன்னா அது இரேஷனலா இருக்கு. பட் இரேஷனல் வந்து இங்க ஐசோலேட்டடா இருக்கு, 1 to 1 ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால வந்து நம்ம இது என்னன்னு சொல்லிடலாம், இது கவுண்டபிளுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தியரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்ட்பர்க் லாட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது 1 to 1 ரிலேஷன் வந்து அதை தியரத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் ப்ரூவ் பண்ணி தான் நம்ம வந்து மெமரி வச்சுக்கணும் அவசியம் இல்லை. சும்மா இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 1 to 1 ரிலேஷன் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதோட சரி. அது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி கூட பண்ணலாம். 1 to 1 இது சும்மா நான் வந்து எலமெண்ட் போட்டிருக்கேன், அந்த டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்து டிஃப்ரெண்ட் இமேஜ் கொண்டு வருது, சேம் எலமெண்ட் கொடுத்து சேம் இமேஜ் கொண்டு வருது, அந்த கண்டிஷன்ல கூட நம்ம இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஓகே, சரி. இப்ப கவுண்டபிள் அப்படின்றது நம்ம ரிசல்ட்ல எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஒரு 5 நிமிஷத்துல. நம்ம மெட்டீரியல வந்து பாருங்க, 11வது சீட்ல வந்து நம்ம கவுண்டபிள் ரிசல்ட்ல
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எல்லாமே அதில் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது பாயிண்ட் இப்போ இங்கே நான் டிஸ்கஷன் பண்ணிட்டேன். மூணாவது பாயிண்ட்ல அல்ஜிபிரிக் நம்பரு, டிஸ்கிரீட் சப்செட் ஆஃப் ஆர், பிரைம் நம்பரு, காம்போசிட் நம்பரு, 1 பாயிண்ட் செட்டு, இது எல்லாமே கவுண்டபிள்னு சொல்றோம். ஓகே, ஏன்னா இது எல்லாமே ஐசோலேட்டடா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் பாலினாமியல் வித் ரேஷனல் இன்டீஜர். அந்த பாலினாமியல் கூட பாத்தீங்கன்னா அதனுடைய எல்லாமே சரி, அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரேஷனலா, அது ரேஷன் போட்டிருக்கோம் பாரு, ரேஷனல்னு எழுதிக்கோங்க. RATIONAL ரேஷனல்னு வரணும். ரேஷன் இருக்கு. சரி, அதோட கோஎஃபிஷியன்ட் ரேஷனலா இன்டீஜர் இருந்தா கண்டிப்பா கவுண்டபிள். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ஓகே, ரெண்டு செட்டு கவுண்டபிளா இருக்கு. அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி. இப்ப ஏவும் பியும் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டபிளா இருக்கு. இதுல சில ரிசல்ட் இருக்குங்க. இந்த ஏபி வந்து கவுண்டபிளா இருக்கிறதுல சில ரிசல்ட்டும் கொடுத்துருக்கான். இங்க பாருங்க, ஏவும் கவுண்டபிள் செட்டு, பியும் கவுண்டபிள் செட்டு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டபிள் செட்டு. இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லணும்னா ரெண்டுமே கவுண்டபிளா இருக்கு. என் கிராஸ் என், இதுவும் கவுண்டபிள், இதுவும் கவுண்டபிள். இஜெட் கிராஸ் இஜெட், ரேஷனல் கிராஸ் ரேஷனல். சரியா, இது எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஒரு ரெண்டுமே கவுண்டபிள் இருக்குன்னா அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லலாம், கவுண்டபிள் செட்டுன்னு சொல்லிடலாம். இது இன்னொரு ரிசல்ட் இருக்குங்க. இதுல வேற ஒரு ரிசல்ட் இருக்கு. ஏ வந்து கவுண்டபிள் செட்டு, பி வந்து அன்கவுண்டபிள் செட்டுங்க. ஏ வந்து கவுண்டபிள் செட்டு, பி வந்து அன்கவுண்டபிள் செட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ரிசல்ட் இருக்கு. இதுல ஏ மைனஸ் பி, பி என்றது வந்து மைனஸ் பண்ண, அன்கவுண்டபிள் மைனஸ் பண்ணிட்டேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கவுண்டபிள் செட்டா இருக்கும். அதே பி மைனஸ் ஏ, ஏ வந்து கவுண்டபிள் செட், கவுண்டபிள் செட் மைனஸ் பண்ணனா அன்கவுண்டபிள் செட்டா இருக்கும். இந்த மாதிரியும் ஒரு ரிசல்ட் இருக்கு. ஓகே, அதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, இதெல்லாம் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ 9வது பாயிண்ட், எனி சப்செட் ஆஃப் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் கவுண்டபிள் செட். சரி, ஒரு கவுண்டபிள் செட் ஃபைனைட் இருந்தாலும் சரி, இன்ஃபைனைட் இருந்தாலும் சரி, அது கவுண்டபிள் தான். இது வந்து எல்லாம் இன்ஃபைனைட் செட், நேச்சுரல் நம்பர், இன்டீஜர், இது எல்லாமே இன்ஃபைனைட் செட். ஓகே, அடுத்து 10வது பாயிண்ட் பாருங்க. அதுல யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். இங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள் சொல்றோம். ரெண்டுமே கவுண்டபிள் இருந்துச்சுன்னா அதனுடைய யூனியனும் வந்து என்னது, கவுண்டபிள் செட். இங்க வந்து ஃபைனைட் கலெக்ஷன் இருக்கு. ஆர்பிட்ரரி கலெக்ஷன் இருந்தாலும் சரி, n=1 to infinity, சரியா, அது வந்து என்ன இருக்கும், கவுண்டபிள் செட்டா இருக்கும். இங்க வந்து A1 A2 எக்ஸெட்ரா இது எல்லாமே கவுண்டபிள் செட்டா இருந்துச்சுன்னா ஆர்பிட்ரரி கலெக்ஷன் கூட என்ன சொல்றாங்க, கவுண்டபிள் செட்டான்னு சொல்றாங்க. அது 10வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா இது எல்லாமே கவுண்டபிள் செட்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த யூனியன் வருது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரோட. இந்த யூனியன் வருது ஏதோ ஒரு எஃப்னு வச்சுக்கோங்க. அந்த எஃப் ஐ அந்த பாசிட்டிவ் இன்டீஜரோட என்ன பண்றாங்க, 1 to 0 ரிலேஷன் வந்து கொண்டு வராங்க. 1 to 0 ரிலேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம், அந்த யூனியன் கவுண்டபிள் செட்னு கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சரியா, ஓகே, இதுல எல்லாமே நம்ம மெமரி பண்றது மட்டும் பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12வது பாயிண்ட், எனி இன்ஃபைனைட் செட் கண்டைன்ஸ் கவுண்டபிள் சப்செட். எனி இன்ஃபைனைட் செட் contains countable subset and countably infinite subset. ஒரு வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர், இன்டீஜர், இது எல்லாமே எதுக்கு சப்செட்டா இருக்கு, கவுண்டபிள். இது கியூன்றது கவுண்டபிள் தான், அதனுடைய சப்செட்டும் ஒரு வந்து என்னது கவுண்டபிளா இருக்கு. அது ஃபைனைட் இன்ஃபைனைட் எதுவாக இருந்தாலும் சரி. த கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் பேர் வைஸ் டிசைன் செட். பேர் வைஸ் டிசைன் செட்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் எடுத்தா வந்து எம்டி செட்டா இருக்குங்க. ஓகே, அதுவும் கவுண்டபிள் தான். எனி கலெக்ஷன் ஆஃப் டிசைன்ட் இன்டர்வல் ஆஃப் பாசிட்டிவ் லென்த். எந்த ஒரு இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிசைன்ட் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து எம்டியா இருக்குங்க. டிசைன்ட்ன்றது நம்ம இதுல கனெக்ட்ல ஒன்று வந்து உங்களுக்கு தனியாகவே டெஃபினேஷன் கொடுப்பேன். அது வந்து ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டு வந்து எம்டியா இருக்கும். சரியா, அது எம்டியா இருக்கிறது தான் வந்து நம்ம டிசைன்ட்னு சொல்றோம். சரியா, அப்படி வந்து எடுக்கும்போது அது பாசிட்டிவ், ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் ஒரு பாசிட்டிவ் லென்த் பார்த்தோன்னா அது ஐசோலேட்டட் தான். அந்த பாசிட்டிவ் லென்த் எல்லாம் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் என்ன சொல்றாங்க, கவுண்டபிள்னு சொல்றாங்க. இங்க இன்டர்வல் இல்லைங்க. சரியா, பாசிட்டிவ் லென்த் இருக்கக்கூடிய
அந்த லென்த் எல்லாம் கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு செட்டு தான் வந்து என்ன சொல்றாங்க, கவுண்டபிள்னு சொல்றாங்க. அடுத்து அந்த 11வது சீட்டினுடைய பேக் சைடு வாங்க. 11வது சீட்டினுடைய பேக் சைடு 15வது ரிசல்ட் பாருங்க. த செட் ஆஃப் சர்க்கிள் இன் த காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஹேவிங் ரேஷனல் ரேடியஸ் அண்ட் சென்டர் வித் அந்த ரேஷனலும் அந்த ரேடியஸ் வந்து ரேஷனலா இருக்கு, சென்டரும் ரேஷனலா இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளும் கவுண்டபிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 16வது ரிசல்ட் கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் ஆர் த ஸ்மாலஸ்ட் இன்ஃபைனைட் செட்னு சொல்றாங்க. ஒரு இது வந்து எப்படின்றதை விட ஆனால் இது மெமரி பண்ணி வச்சுக்கோ. கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் வந்து என்ன பண்றாங்கன்னா அது ஒரு ஸ்மாலஸ்ட் இன்ஃபைனைட் செட்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா லார்ஜஸ்ட் செட் இல்லை, சரியா? அது ஒரு ஸ்மாலஸ்ட் இன்ஃபைனைட் செட்டு. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஏன்ற செட்டு இருக்கு பாருங்க. 1/2, 2/3, 3/4 இது அப்படியே போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா n/n+1 அப்படின்ற ஒரு nth டேர்ம் இப்படி போயிட்டே இருக்கு. இது கவுண்டபிள்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்க f ஆஃப் n வந்து பாத்தீங்கன்னா n/n+1. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது 1-to-1 ரிலேஷன் வந்து கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். நீ வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து n-க்கு வந்து எந்த எலிமெண்ட்டும் n பிலாங்ஸ் டு n, சரியா? n வந்து நேச்சுரல் நம்பர், எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்தா ஒரு இமேஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து f ஆஃப் 1 போடுறீங்களா, உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 1/2 ஒரு இமேஜ் கிடைக்குது. f ஆஃப் 2 போடுறியா, அங்க வந்து என்னது 2/3 ஒரு இமேஜ் கிடைக்குது. 1/2 ப்ரீ இமேஜ் 1, 2/3 ப்ரீ இமேஜ் வந்து 2. இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1-to-1 இருக்கு, சரியா? இந்த ஏன்ற செட்டு நேச்சுரல் நம்பரோட ஈக்குவலண்டா இருக்கு. ஈக்குவலண்டா இருக்கிறதுனால இது என்ன சொல்றாங்க, கவுண்டபிள் செட்னு சொல்றாங்க. ஓகே, அப்படின்னு எடுத்துக்கோங்க, சரியா? இதுல போயிட்டு நீ வந்து ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. 1-to-1 on-to-1 ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காது. ஓகே, சரி. ஆனா இந்த அளவு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் வந்து இருக்கா, ப்ரீ இமேஜ் இருக்கா அப்படின்ற அளவு செக் பண்ணிக்கோங்க. இது 18, 19 அதெல்லாம் நீங்க உங்களை படிக்கிறது நான் விட்டுறேன், உங்க நாலேஜ் விட்டுறேன். ஓகே, அதுல 19வது வந்து பார்த்தோன்னா லெட் எஸ் பி த செட் ஆஃப் திஸ் எக்ஸ் இன் 0-1 ஃபார் விச் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0வா இருக்கக்கூடாது. ஆனா இந்த இடத்துல வந்து எஸ் பத்தி என்னமே கொடுக்கல, ஆனா அது ஒரு செட்டு, சரி? அந்த அதனுடைய இமேஜ் வந்து 0வா மட்டும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 0வா இருந்தா அது அன்கவுண்டபிள், 0வா இருந்துச்சுன்னா அது அன்கவுண்டபிளா இருக்கு. அப்படின்னா அது வந்து 0 மட்டும் இருக்கக்கூடாது அது இமேஜ். சரி, இது பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிளுடைய ரிசல்ட். த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் ஆஃப் இன்டீஜர்ஸ் இஸ் அன்கவுண்டபிள். ஓகே, அன்கவுண்டபிளுடைய ரிசல்ட் வந்து பாருங்க என்னெல்லாம் இருக்கு. இரேஷனல் நம்பர், ரியல் நம்பர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், கேண்டார் செட்டு, எனி இன்டர்வல், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஐ, டிரான்சென்டல் நம்பர், இது எல்லாமே அன்கவுண்டபிள். ஆல்ரெடி இது எல்லாமே நீங்க இதை வந்து மெமரி பண்றதுக்காக இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்டா இருக்கும், சரியா? எது கவுண்டபிளுடைய எக்ஸாம்பிள், எது அன்கவுண்டபிளுடைய எக்ஸாம்பிள். ஆனா இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஏ கவுண்டபிள், பி கவுண்டபிள்ன்ற போது அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கவுண்டபிள், கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். டிஃப்ரெண்டா இருக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவும் வந்து அன்கவுண்டபிள், அந்த மாதிரி அது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல 2வது பாயிண்ட் எனி இன்டர்வல், அது ரிப்பீட்டடு. 3வது பாயிண்ட் ரிப்பீட்டடு. அப்புறம் எனி இன்டர்வல் இன் ஆர் கண்டைன்ஸ் மோர் தென் 1 பாயிண்ட், அது அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிளான இங்க 1-to-1 ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இதுல எல்லாமே 1-to-1 இருக்கும், பட் ஆன்-டு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா வந்து அங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ப்ரீமேஜ் வந்து கிடைக்காது. ஏன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் கோ டொமைனுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து என்னது ஆன் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ மோஸ்ட்லி நிறைய வந்து அன்கவுண்டபிளா இருக்குது. ரீசனபிளே வந்து என்னன்னா இது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாததுதான். எல்லா இமேஜ் வந்து நம்ம எடுத்து இப்போ நேச்சுரல் நம்பர் எல்லாமே போயிருக்கு, ஒரு ரியல் நம்பர்ல போய் நம்ம எல்லாத்தையும் ஈக்குவல்னு சொல்லிட முடியாது. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ரியல் நம்பர்ல வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் ப்ரீமேஜ் வந்து அந்த இடத்துல இருக்காது, நேச்சுரல் நம்பர்ல இருக்காது. அதனாலதான் ரியல் வந்து அன்கவுண்டபிள் சொல்றோம். ஓகே,
நம்ம இன்டீஜர் வந்து ஆருக்கு ஈக்குவலண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7வது பாயிண்ட் வாங்க. A subset of R which is contains close to 0,1 is uncountable ன்னு சொல்றாங்க. A subset A of R which contains close to 0,1. இந்த இடத்துல வந்து R வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 0,1ல கண்டெய்ன் ஆயிருக்கு, அதே சமயத்துல 0,1லயும் கண்டெய்ன் ஆயிருக்கு. சரியா, இது Rன்றது சப்செட் தான். இதுக்குள்ள கண்டெய்னா இருக்கிற இதுவும் வந்து என்னது அன்கவுண்டபிள் செட் தான். இதுவும் அன்கவுண்டபிள், அதனுடைய சப்செட்டும் அன்கவுண்டபிள். அடுத்து அதே மாதிரி பாரு இன்னொரு எக்ஸாம்பிள், சூப்பர் செட் ஆஃப் அன்கவுண்டபிள் செட் இஸ் அன்கவுண்டபிள் சொல்றாங்க. இப்ப இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் சார்? இது வந்து சப்செட்னு சொல்லலாமா? இது என்னன்னு சொல்லலாம்? இது வந்து சூப்பர் செட். ஓகே, இது சூப்பர் செட்னு சொல்லலாம். இப்ப நம்ம வந்து சப்செட் அன்கவுண்டபிள்னு போன இதுல பார்த்தோம், இங்க சூப்பர் செட் வந்து என்னது அன்கவுண்டபிள் தான். அதான் அந்த பாயிண்ட் எழுத, the superset of uncountable set, the superset of uncountable set is uncountable அப்படின்னு இருக்கு அந்த ரிசல்ட். ஓகே, the collection of all sequence which terms are 0 1. நம்ம ஒரு சீக்வன்ஸ் கலெக்ட் பண்றோம், அதுல இருக்கிற எலமெண்ட்லாம் 0 1 இருந்தாலும் அது வந்து என்ன சொல்றாங்க அன்கவுண்டபிள் தான். ஆனா இதுல 9th 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 9th வந்து பாரு எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. F from A tends to B. இங்க ஏன்றது என்னது டொமைன், பின்றது என்னது கோடொமைன். ஓகே, ஏன்றது டொமைன், பின்றது கோடொமைன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாரு, the range of F is uncountable ன்னு சொல்றாங்க. the range of F is uncountable இருந்தா then the domain F is uncountable. இங்க ரேஞ்ச் எங்கெங்க இருக்குங்க? இந்த இடத்துல ரேஞ்ச் இங்க இருக்கு. ரேஞ்ச் வந்து அன்கவுண்டபிள் செட்டா இருக்குது. இஃப் அன்கவுண்டபிள் செட்டா இருந்துச்சுன்னா டொமைனும் அன்கவுண்டபிள் செட்டா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ரேஞ்ச் வந்து சரியா, ரேஞ்ச் அன்கவுண்டபிளா இருந்துச்சுன்னா டொமைன், இது அன்கவுண்டபிள் செட்டா இருந்துச்சுன்னா இது அன்கவுண்டபிள் செட்டு. ஓகே, கான்வர்ஸ் நாட் ட்ரூ, நல்லா பார்த்துக்கோங்க. கான்வர்ஸ் நாட் ட்ரூ, டொமைன் அன்கவுண்டபிளா இருந்தா ரேஞ்ச் வந்து அன்கவுண்டபிளா இருக்குன்னு அவசியம் இல்லை. கான்வர்ஸ் நாட் ட்ரூ, ரேஞ்ச் அன்கவுண்டபிளா இருந்துச்சுன்னா டொமைன் கண்டிப்பா அன்கவுண்டபிள் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா டொமைன் அன்கவுண்டபிளா இருந்துச்சுன்னா ரேஞ்ச் வந்து அன்கவுண்டபிளா இல்லை. சரியா, இங்க அன்கவுண்டபிளா இல்லை அப்படின்னா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாத ரீசன் தான் நிறைய ரிசல்ட்டுக்கு இருக்கு. ஓகே, 10வது அதே தாங்க. மீதி வந்து 11 12 பார்த்தாச்சுங்க. ஓகே ஓகே, மீதி வந்து உங்க இதுக்கு நான் விட்டுறேன். இதுல ஒன்னே ஒன்று மட்டும் கான்டென்சேஷன் பாயிண்ட் ஒரு இருக்கு, ஒரு 2 நிமிஷம் அது மட்டும் முடிச்சிடுறேன். நம்ம 12வது சீட்டில் 7 8வது பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். மீதி எல்லாம் வந்து ரிப்பீட்டடுங்க, நம்ம எல்லாமே ரிப்பீட்டடு. இப்போ நம்ம பார்த்துருக்கிற அந்த ரிசல்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஏதாவது ஒரு செட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரோட ஈக்குவலண்டா இருந்துச்சுன்னா தான் அது கவுண்டபிள்னு சொல்றோம். சரியா, அப்படி ஐசோலேட்டடா இருக்கிறது எல்லாமே கவுண்டபிளா இருக்கு. ஒரு ஃபைனைட் இன்ஃபைனைட்டா இருக்கிறது கூட கவுண்டபிளா இருக்கு. ஆனா அது எல்லாமே கவுண்டபிளா இருக்கணும். சரியா, கவுண்டபிள்னு பாத்தீங்கன்னாவே நம்ம இப்ப கூட இப்படி சொல்லுவாங்க, அதை வந்து லிஸ்ட் பண்ண முடியும், ஐசோலேட்டடா இருக்கும். சரியா, ஓகே. அப்ப நம்ம ஜென்ரலா டெஃபினிஷனா பார்த்தீங்கன்னா அது 1 to 1 onto ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். ஸோ அது வந்து எல்லா அப்படி 1 to 1 onto ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்றோம், அன்கவுண்டபிள்னு சொல்லிடுறோம். அப்ப இந்த மாதிரி கவுண்டபிள் வந்து எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்கு, அன்கவுண்டபிள் என்ன மாதிரி இருக்கு, நேச்சுரல் நம்பர், இன்டீஜரு, இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நேச்சுரல் நம்பரோட ஈக்குவலண்டா தான் இருக்கு. அதே இன்டீஜர் வந்து நேச்சுரல் நம்பரோட ஈக்குவலண்டா தான் இருக்கு. ஆனா இன்டீஜரோ அல்லது நேச்சுரல் நம்பரோ எதுக்கு ஆரோட ஈக்குவலண்டா இருக்க முடியறதில்ல. ஏன்னா இங்க இருக்கிற வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரீமேஜே இருக்கிறது இல்லை. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர் வந்து அன்கவுண்டபிள்ல போயிடும், ரேஷனல் வரைக்கும் கவுண்டபிள் வந்துடுது. ஸோ அதுல அல்ஜிபிரிக் நம்பரு, பிரைம் நம்பரு, காம்போசிட் நம்பரு, 1 பாயிண்ட் செட், இது எல்லாமே நிறைய இருக்கு அது எக்ஸாம்பிள்ஸ்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேஷனல், காம்ப்ளெக்ஸ், ப்ரோஹிபிட், எனி, இன்டர்வல், டிரான்சென்டல் நம்பர், கேண்டர் செட், இர்ரேஷனல், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். இதெல்லாமே இதை தாண்டி ரிசல்ட் வந்து ஒரு ஞாபகம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா சப்செட்டும் அன்கவுண்டபிள், ஒரு அன்கவுண்டபிளுடைய சப்செட்டும் அன்கவுண்டபிள். சரியா, ஒரு சூப்பர் செட் ஆஃப் அன்கவுண்டபிள் செட் இஸ் அன்கவுண்டபிள், ஒரு சூப்பர் செட்டினுடைய ஒரு அன்கவுண்டபிளுடைய சூப்பர் செட்டும் அன்கவுண்டபிள் அப்படின்னு இருக்கு.
இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் அன்கவுண்டபிள் இருந்தா டொமைன் அன்கவுண்டபிள், கான்வர்ஸ் நாட் ட்ரூ. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 செட்டு கவுண்டபிள் இருக்குன்னா அதனுடைய கார்டிஷன் ப்ராடக்ட், அதனுடைய யூனியன், ஆர்பிட்ரரி யூனியன் எல்லாமே கவுண்டபிள் செட்டு. அப்ப அதனுடைய எக்ஸாம்பிள் சரியா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏவும் கவுண்டபிள், பி வந்து அன்கவுண்டபிளா இருக்கும்போது அதனுடைய ஏ மைனஸ் பி எது வந்து மைனஸ் பண்றோமோ ரிமைனிங் இருக்கிறது ஏ செட்னா ஏ தான் கவுண்டபிளா இருக்கும். பில ஏ வந்து மைனஸ் பண்ணும்போது பி வந்து ரிமைனிங் இருக்கும், அது வந்து அன்கவுண்டபிள் செட். இந்த மாதிரி வரக்கூடியது இதுதாங்க வந்து இருக்கிறது சரியா. இந்த மாதிரி வந்து இது எல்லா புக்ல இருக்கக்கூடிய ரிசல்ட் இவ்வளவுதான். இது உங்களால மெமரியில வச்சுக்க முடியுதான்னு மட்டும் பாருங்க. ஓகே, அது இல்லாம கான்டென்சேஷன் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு, அது இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டதில்லை. அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். பன்னெண்டாவது சீட்டுல 8வது பாயிண்ட் இருக்கு பாருங்க. அந்த பாயிண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதான் முன்னே கலெக்ஷன் ஆஃப் 7வது பாயிண்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் வந்து கவுண்டபிள், அது முன்னே சொல்லிட்டோம். இப்போ வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குங்க, ஒரு R பவர் n இருக்கு. ஓகே, அதுல வந்து ஒரு சப்செட் வந்து பார்த்து S எடுத்துக்கிறோம். ஒரு சப்செட் வந்து S, இது ஒரு S என்ற செட்டு. அதுல ஒரு பாயிண்ட் வந்து X. இதுல ஒரு பாயிண்ட் X. இந்த Xக்கு வந்து ஒரு பால் வந்து கிரியேட் பண்றோம். இது வந்து B ஆஃப் X. அவங்க என்ன சொல்றேன்னா B ஆஃப் X இன்டர்செக்ஷன் S. இது ரெண்டுமே வந்து கவுண்டபிளா இருக்குது. இது வந்து கவுண்டபிள் செட்டா இருந்துச்சுன்னா S இஸ் கவுண்டபிள் செட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த B ஆஃப் Xக்கும் Sக்கும் 1-to-1 ஆன்-டு ரிலேஷன், அதாவது ஈக்குவலண்டா இருக்கு. 1 to இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கு, எல்லா இமேஜுக்கும் பெரிய இமேஜ் இருக்கு அப்படின்ற ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதுன்றதுனால தான் அது வந்து கவுண்டபிள் செட்ன்றாங்க. நீங்க இது எப்படி மெமரி பண்ணிக்கணும்? நம்ம வந்து ஒரு யூக்ளிடியன் ஸ்பேஸ் இருக்கு, அதுல ஒரு சப்செட், அதுல ஒரு பாயிண்ட் X எடுக்கிறோம், அந்த X சுத்தி ஒரு பால் கிரியேட் பண்றோம். அந்த பாலுக்கும் இந்த Sக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தா கவுண்டபிள்ன்றது கிவன். இது கவுண்டபிள் இருந்தா அது கவுண்டபிள்னு எடுத்துக்கணும். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இது அன்கவுண்டபிள் செட்டா இருந்துச்சுன்னா இது வந்து என்னன்னா அன்கவுண்டபிளா இருக்கும். இப்படி சொல்றதுதான் கான்டென்சி. அந்த அப்படி இப்படி இது அன்கவுண்டபிளா இருந்தா அந்த பாயிண்ட் வந்து கான்டென்சேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அடுத்த இதுல. சரியா, சும்மா இந்த மாதிரி இன்ஸ் எடுத்து வச்சுக்கோ. அந்த பால் அன்கவுண்டபிளா இருந்துச்சுன்னா எஸ் அன்கவுண்டபிளா இருக்கும். அது அடுத்த பாயிண்ட்ல பாருங்க, கான்டென்சேஷன் பாயிண்ட். இது வரைக்கும் இது கேட்கலைங்க, எக்ஸாம்பிள் இது கேட்கல. இதுல எப்படி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதே மாதிரி தான். எஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் R பவர் n. அந்த எஸ், ஆனா அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து இதுல ஒரு சப்செட் எஸ் எடுத்திருக்காங்க. இங்க R பவர் n இருக்கு, நான் எக்ஸ் வெளியில எடுத்துருக்காங்க. இங்க எக்ஸ் வந்து எஸ்க்குள்ளே எடுத்தாங்க, இப்ப வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, அது உள்ள இருக்குன்னு அவசியம் இல்லை. இஃப் எவரி n பால் B ஆஃப் எக்ஸ், இது வந்து ஒரு பால் கிரியேட் பண்றோம், ஏதோ எந்த இடத்துல இருந்து பால் கிரியேட் பண்றோம் சரியா, இது B ஆஃப் எக்ஸ். இப்ப இந்த பாலுக்கும் அந்த S என்ற செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா சரியா, இன்டர்செக்ஷன் எடுத்தா இது வந்து அன்கவுண்டபிளா இருக்கு. சரி, இன்டர்செக்ஷன் எடுத்தா அன்கவுண்டபிளா இருந்துச்சுன்னா சரியா, அந்த எக்ஸ் என்ற பாயிண்ட் கான்டென்சேஷன் பாயிண்ட்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நம்ம வந்து இதுக்கு அடுத்து வந்து இன்டீரியர் பாயிண்ட், பவுண்டரி பாயிண்ட், லிமிட் பாயிண்ட், அதரண்ட் பாயிண்ட், இது எல்லாத்தையும் பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த கான்டென்சேஷன் பாயிண்ட். கிட்டத்தட்ட வந்து லிமிட் பாயிண்ட் மாதிரியே இருக்குது சரியா. ஆனா கட்டாயமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இதுல ஒரு பால்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் சரியா, அந்த பாயிண்ட் ஒரு பால் கிரியேட் பண்ணோம், அந்த பாலுக்கும் இதுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து கவுண்டபிளா இருந்தா எஸ் கவுண்டபிள்னு சொல்லுவோம். அந்த எஸ் என்ற செட் தான் கவுண்டபிள் சொல்லுவோம், ஆனா எக்ஸ் என்ற பாயிண்ட் பத்தி சொல்லல. ஆனா இன்டர்செக்ஷன் எடுக்கும் அன்கவுண்டபிளா இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் என்ற பாயிண்ட் என்னன்னு சொல்றேன்னா கான்டென்சேஷன் பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் என்னன்றது பாரு. ஓகே, இப்ப கான்டென்சேஷன் பாயிண்ட்ன்றது நீ புரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க அந்த ரிசல்ட்ல பாருங்க, அந்த ரிசல்ட்ல இதோட முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் வந்து நாட் கவுண்டபிளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சரியா. இப்ப எஸ் வந்து பாருங்க, எஸ் இஸ் அன்கவுண்டபிள் செட்டு. அதே சமயத்துல எக்ஸ் என்ற பாயிண்ட் எஸ்ல இருக்கு இருந்தாலும் சரியா, இந்த இடத்துல பாருங்க இங்க அன்கவுண்டபிள் செட்டா இருக்கு, அந்த இன்டர்செக்ஷன் அன்கவுண்டபிள் செட்டா இருக்கு, எஸ் அன்கவுண்டபிள் செட்டா இருந்தாலும் இந்த எக்ஸ் என்னன்னு சொல்லலாம்
காண்டென்சேஷன் பாயிண்ட். சரியா? இந்த கண்டிஷன் பிரகாரம் இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதான் இந்த அர்த்தம் சொல்றேன். எக்ஸ் இஸ் கால்ட் காண்டென்சேஷன் பாயிண்ட். காண்டென்சேஷன் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, எஸ் இஸ் அன்கவுண்டபிள் அண்ட் டிபிஏ காண்டென்சேஷன் பாயிண்ட். இந்த ரெண்டாவது ரிசல்ட் ரொம்ப முக்கியங்க. எஸ் வந்து அன்கவுண்டபிள் செட்டு, டி இஸ் காண்டென்சேஷன் பாயிண்ட். இப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எஸ் மைனஸ் டி, இது வந்து அன்கவுண்டபிள் செட்டு. எஸ் மைனஸ் டி சாரி கவுண்டபிள் செட்டு. சரியா? இது அன்கவுண்டபிளா இருக்கு, டி காண்டென்சேஷன் பாயிண்டா இருக்கு. ஆனா அந்த காண்டென்சேஷன் பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா அந்த எஸ்என்ட் செட் என்ன ஆயிடும்? கவுண்டபிள் செட் ஆயிடும்ன்றது மாதிரி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை சுற்றி பாலும் போது இன்டர்செக்ஷன் போது அது அன்கவுண்டபிள் ப்ரூவ் பண்றோம். அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணும்போது அது ஆயிடுது. சரியா? 1-to-1 ரிலேஷன் கண்டிப்பா அந்த ரிசல்ட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பாங்க. அதே நேரத்துல எஸ் இன்டர்செக்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா அன்கவுண்டபிள் செட்டு. எஸ் இன்டர்செக்ஷன் டி அன்கவுண்டபிள் செட்டு. டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு. டி-ன்றது வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு. அப்புறம் வந்து டி கண்டைன்ஸ் நோ ஐசோலேட்டட் பாயிண்ட். டி கண்டைன்ஸ் நோ ஐசோலேட்டட் பாயிண்ட். இவ்வளவு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கோங்க. எஸ் வந்து அன்கவுண்டபிள் செட்டு, டி காண்டென்சேஷன் பாயிண்ட்னா எஸ் மைனஸ் டி கவுண்டபிள் செட்டு. அதனுடைய இன்டர்செக்ஷன் வந்து அன்கவுண்டபிள். டி வந்து க்ளோஸ்டா இருக்கு. டி வந்து அதுல வந்து எந்த ஒரு ஐசோலேட்டட் பாயிண்ட்டும் இல்லை. நோ ஐசோலேட்டட் பாயிண்ட், எல்லாமே லிமிட் பாயிண்டா இருக்கு. இது வந்து நீ வந்து இதுல எந்த ஒரு ஐசோலேட்டட் பாயிண்ட் இல்லைன்னா அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பாயிண்டா இருக்கும். லிமிட் பாயிண்ட் எல்லாமே இருந்தால் அது க்ளோஸ்டா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த இதுல ஓப்பன் க்ளோஸ்ல வந்து அதை டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ரிசல்ட் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி.